நகைகளை விரும்பாதவங்க கூட முத்து நகைகளை விரும்பி போட்டுப்பாங்க. அப்படிப்பட்ட அழகான முத்துக்கள் எப்படி உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? சிப்பிங்கிற நீர்வாழ் உயிரினத்திலிருந்து தான் முத்து உருவாகுது. சிப்பி தன்னோட தேவைக்காக முத்தை உருவாக்கலை, தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக தான் முத்து உருவாக்குது. எப்படின்னா, சிப்பியோட ஓடுக்கடியில் மேண்டல் அப்படிங்கிற சதைப்பகுதி இருக்கும். இந்த ஓடுக்கும் மேண்டலுக்கும் நடுவில் ஏதாவது கிருமி நுரைஞ்சு துன்புறுத்துனா சிப்பி தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு திரவத்தை அது மேலே சுரந்துக்கிட்டே இருக்கும். அந்த திரவம் தான் காலப்போக்கில் ஒரு திடமான முத்தாக மாறுது. இதுக்கு குறைஞ்சது 6 மாதத்துலேருந்து சில வருஷங்கள் வரை ஆகும். எத்தனை வருஷங்கள் அது சிப்பிக்குள்ளே இருக்கோ அவ்வளவு பெரிய முத்து நம்மளுக்கு கிடைக்கும். மற்ற உலோகங்களை விட முத்தோட தனி சிறப்பு என்னதுன்னா, அது மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு வாழும் உயிரினத்துலேருந்து கிடைக்கிது. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஃபாலோ பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.